அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இயர் அல்ஜிப்ராவில் 5th யூனிட்ல ஒரு யூனிவர்சிட்டி கொஷின் பார்க்க போகிறோம். இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின், யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷினாக கேட்குறாங்க. ஷோ தட் 13 பவர் 2 பவர் 8 ப்ளஸ் 1 ப்ளஸ் 9 பவர் 2 8 ப்ளஸ் 1 இஸ் டிவிசிபிள் பை 22. ஓகேவா? இப்போது இது ஆக்சுவலாக இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணனா எது பண்ணாலும் ஏதோ ஒரு இன்டீஜர் வரப்போகுது. ஒரு இன்டீஜர் டிவிசிபிள் பை 22னா நமக்கு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா ரிமைண்டர் 0 வரணும். ஸோ எப்போல்லாம் அந்த டிவிசிபிலிட்டி வருதோ நம்ம இந்த கான்குருவன்ஸ் ரிலேஷனை அப்ளை பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ ஏ கான்குருவன்ஸும் பி mod n அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்ற இன்டிஜரை என்னால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் பி வருதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே டிவிசிபிள் பை 22னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் இந்த இடத்துல? நம்ம 13 பவர் 2 8 ப்ளஸ் 1 ப்ளஸ் 9 பவர் 2 8 ப்ளஸ் 1 இதை நம்ம 22ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா mod 22 பண்ணும்போது ரிமைண்டர் என்ன பண்ணணும்? 0. ஏன்னா டிவிசிபிள் சொன்னாலே முழுசாக வகுபடுது. அப்போ கான்குருவன் 0. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஏ கான்குருவன் டு பி mod nலேருந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் மல்டிபிள் ஆஃப் n இன்ட்டு கே எழுதலாமா? ஏன்னா இதுதான் ரிமைண்டர். ஒரு எண்ணை என்னால் வகுப்படும் போது மீதி பி இருக்குது, கோஷன்ட்டு தான் கேன்னு எடுத்துக்கிறோம், மல்டிபிள் ஆஃப் n இருக்கிறது. ஸோ இந்த ரிசல்ட்டு இதெல்லாம் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டும் தனித்தனியாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த 13 பவர் 2 8 ப்ளஸ் 1 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு பேஸ்க்கு பவரில் அடிஷன் இருக்கா, 2 பவரை தனித்தனியாக எழுதலாம். ஸோ இதுதான் நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என் அடுக்குக்குறி வடிவம் தமிழில் படிச்சிருப்பீங்க. ஒரே பேஸாக இருக்குது, ப்ராடக்ட் இருக்குன்னா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஒன்றுத்தோட பவர் அடிஷனாக இருந்தால் 2 பவர்ஸாக மல்டிபிளில் எழுதலாம். ஓகேவா? இப்போ நமக்கு இது பாருங்க 13 பவர் 2 8 ப்ளஸ் 1 வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? 13 பவர் 2 8 இன்ட்டு 13 பவர் 1. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்குன்னா ஏ பவர் எம் த ஹோல் பவர் என்னன்னா ஏ பவர் எம் இன்ட்டு என். ஒரு பேஸ்க்கே 2 பவர் அதுக்கு ஹோல் பவர் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஆர் இது எப்படி நம்ம மாற்றிடலாம்னா ஏ பவர் என் த ஹோல் பவர் எம் எழுதிக்கலாம். எம் த ஹோல் பவர் என் எழுதிக்கலாம், என் த ஹோல் பவர் எம் எழுதலாம். எப்படி எழுதணும்னா அதோட ப்ராடக்ட் இங்கே வருதுன்னு அர்த்தம். இந்த 2 ரிசல்ட்டுமே இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் இந்த ப்ராப்ளத்தில். இப்போ இங்கே பாருங்கள் 13 பவர் 2 8 ப்ளஸ் 1 இருக்குது. 2 பவராக நம்ம மல்டிபிள் எழுதலாம். 13 பவர் 2 8 இன்ட்டு 13 பவர் 1. 13 பவர் 1னா 13 தான் வரப்போகுது. 13 பவர் 2 என்னன்னா ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? அப்போ 13 ஸ்கொயர் த ஹோல் பவர் என்னன்னு எழுதலாமா? எழுதிக்கிட்டோம். 13 ஸ்கொயர்னா 13 இன்ட்டு 13 169. ஸோ 169 பவர் n இன்ட்டு 13, அது 13 தான் முன்னாடி எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நமக்கு இந்த 169 இருக்கு இல்லையா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? டிவிசிபிள் பை 22ன்னு சொல்லணும். அப்போ mod 22னா 169 22ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இங்கே டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ 169 22ஆல் டிவைட் பண்ணும்போது 7 22 சார் 154 கழிச்சிங்கன்னா 15 வருது. அப்போ இந்த 169 எப்போ கிடைக்கும்? 22 இன்ட்டு 7 கோஷன்ட்டோட மல்டிபிள் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் இந்த ரிமைண்டர் ஆட் பண்ணால் கிடச்சிடும். கரெக்டா? அப்போ அந்த 169க்கு பதிலாக நம்ம இங்கே என்ன எழுதலாம்னா 22 இன்ட்டு 7 ப்ளஸ் 15 பவர் n. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஏ பவர் n ப்ளஸ் NC1 இன்ட்டு ஏ பவர் n மைனஸ் 1 இன்ட்டு 15 ப்ளஸ் NC2 இன்ட்டு இதனோட பவர் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 15 பவர் n மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா கடைசியில் வரும்போது 15 பவர் n மட்டும் வரும். கரெக்டா? அப்போ மீது எல்லா டேர்மும் என்ன அர்த்தம்? இன்ட்டு 22 வந்துகிட்டே இருக்கும், மல்டிபிள் ஆஃப் 22 வந்துகிட்டே இருக்கும். அப்போ மல்டிபிள் ஆஃப் 22 வருதுன்னா அந்த டேர்ம் வந்து தரவா டிவிசிபிள் பை 22ன்னு அர்த்தம். அப்போ நமக்கு டவுட்டாக இருக்கிறது இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான். கரெக்டா? இப்போது அகைன் இந்த டெஃபினிஷன் இதை எடுத்துக்கோங்களேன். கான்குருவன்ஸ்னால் இங்கே 3 லைன் இருக்குது. கான்குருவன்ஸ் இம்ப்ளைஸ் ஈக்குவேஷன் எழுதணும்னா ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் கான்குருவன்ஸ் ரிலேஷன் எழுதுகிறோம். கரெக்டா? அப்போ ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் என்கேனா இன்டரில் இருக்கு இல்லையா? இதுதான் mod n வரும், இது ரிமைண்டர், இதுதான் அந்த இன்டீஜர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றது. ஓகே. இப்போ இது இங்கே பாருங்களேன், 22 இன்ட்டு 7 ப்ளஸ் 15 n இருக்குது. ஓகேவா? இந்த கான்ஸ்டன்ட் இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இது இங்கே இருக்கட்டும், இந்த 13 அப்படியே இருக்கட்டும். இந்த 22 இன்ட்டு 7 இந்த ப்ராடக்ட் 22 பார்த்தோன்னா நம்ம என்ன எழுதலாம்? mod 22 சொல்லாமல் அப்போ ரிமைண்டர் தான் 15. இங்கே என்ன இருக்கிறதால இந்த 15 பவர் n. அப்போ இந்த மாடை எழுதும்போது இந்த ஈக்குவல் சிம்பிள் நமக்கு என்ன மாறுது? கான்குருவன்ஸாக மாறிடுது. ஓகே. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அதே பேட்டர்னில் 9 பவர் 2n ப்ளஸ் 1 நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ 9 பவர் 2n ப்ளஸ் 1 நம்ம என்ன வரும்? 2 பவராக எழுதலாம். 9 பவர் 2n இன்ட்டு 9, இதை 9 ஸ்கொயர் த ஹோல் பவர் என்ன எழுதலாம்? இன்ட்டு 9 இருக்கும். 9 ஸ்கொயர்னா 81. அப்போ 81 அகைன் டிவிசிபிள் பை 22 பார்க்கணும். அப்போ அது வரும்போது என்ன ரிமைண்டர் வருதுன்னு பார்க்குறோம். ஸோ 22 இங்கே டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். 81 22ஆல் டிவைட் பண்ணால் 2
எத்தனை 3 22s ஆர் 66, ரிமைண்டர் வந்து 15. அப்போ 81 எப்படி நம்ம எழுதலாம்? 22 × 3 + 15 எழுதலாம். அதுதான் இந்த ஹோல் பவர் n எழுதியிருக்கோம். ஸோ அகைன் இந்த ஈக்குவலை கான்க்ரூவெண்ட்டாக மாற்றணும்னா இந்த மல்டிபிள் நமக்கு இந்த 22 இருக்கு இல்லையா, அப்போ mod 22 எழுத போகிறோம். இந்த +15 தான் ரிமைண்டர். முன்னாடி இருக்க இந்த 9 அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு 15 பவர் n. அப்போ இந்த லெஃப்ட்லாம் அப்படியே தான் இருக்குது. இப்போ இங்கே ஈக்குவலாக இருக்குது, கான்க்ரூவன்ஸாக மாறிடுச்சு பாருங்கள். எழுதிட்டுமா? அப்போ இந்த 13 பவர் 2n + 1 கான்க்ரூவன்ஸாக மாற்றிட்டோம், 9 பவர் 2n + 1 கான்க்ரூவன்ஸாக மாற்றிட்டோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கன்சிடர் பண்ணும்போது 13 பவர் 2n + 1 + 9 பவர் 2n + 1 ஈக்குவல் டு போடக்கூடாது இந்த இடத்துல, கான்க்ரூவன்ஸ் சிம்பிள். ஏன்னா இந்த 13 பவர் 2n + 1க்கு பதிலாக mod 22 கான்க்ரூவன்ஸ் ரிலேஷன் தான் எழுதுறோம். அதே போல் 9 பவர் 2n + 1க்கு பதிலாக இந்த கான்க்ரூவன்ஸ் தான் எழுதுறோம். அப்போ இங்கே 3 லைன் வரணும். ஓகே, ரெண்டுத்துலேயும் காமனாக பாருங்கள், mod 22 இருக்குது. அப்போ mod 22 வெளியே எடுத்துட்டா 13 × 15 பவர் n + 9 × 15 பவர் n. ஓகே, இது ரெண்டுத்துல எது காமனாக இருக்குது? 15 பவர் n காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டா 13 + 9 இருக்கும். 13 + 9 எழுது 22. 22 × 15 8, 15 பவர் 9 n × mod 22. அப்போ இது மல்டிபிள் ஆஃப் 22னா என்ன அர்த்தம்? இது முழுசாக 22ஆல் வகுப்படுது. 22ஆல் வகுப்படுதுன்னா மீதி இங்கே என்ன தான் வர முடியும்? 0 தான் வர முடியும். ஸோ அதனால் 0. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் கான்க்ரூவென்ட் 0 mod 22. அப்போ 0 mod 22னா என்ன அர்த்தம்? ரிமைண்டர் 0. எப்போ ரிமைண்டர் 0 இருக்கும்? ஒரு எண் முழுசாக 22ஆல் வகுப்படும் போது தான் ரிமைண்டர் 0வாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? அந்த கான்க்ரூவன்ஸில் இங்கே 0 வந்துச்சுன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது இருக்கு இல்லையா, விச் இஸ் டிவிசிபிள் பை 22. அதுதான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ரிமைண்டர் when 2 power 1000 is divisible by 17. இப்போ 2 power 1000னா இப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க, 2 power 1னா 2, கரெக்டா? அடுத்து 2 ஸ்கொயர்னா 2 × 2னா 4 வரும். 2 கியூப்னா 2 × 2 × 2னா 8 வரும். ஓகே, ஸோ 2 பவர் 4னா என்ன வரும் உங்களுக்கு? 2 × 2 × 2 × 2னா 16 வருது. அதே போல் 2 பவர் 5னா என்ன வரும் உங்களுக்கு? 32 வரும். ஓகேவா? இப்போ நம்ம எதால் கண்டுபிடிக்கணும் பாருங்கள், டிவிசிபிள் பை 17. இப்போ 2 பவர் 1000னா 2 1000 டைம் மல்டிபிள் பண்ணி என்ன ஆன்சர்னா பெரிய நம்பராக இருக்கும். அதை நம்ம மல்டிபிள் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ 17னா இந்த 2 பவரில் எது 17க்கு நியர்பை வருது பாருங்கள்? 2 கியூப்னா 8, 2 பவர் 4 தான் 16, 2 பவர் 5 வந்து 32. அப்போ இந்த 2 பவர் 4 தான் இந்த 16 தான் 17க்கு நியராக இருக்குது. ஆனால் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1 கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ 2 பவர் 4 ஈக்குவல் டு 16, 17க்கு 1 கம்மியாக இருக்குது. அப்போ கான்க்ரூவன்ஸ் ரிலேஷனாக எழுதும்போது இஸ் கான்க்ரூவன்ட் டு -1 mod 17. 2 பவர் 4 இஸ் கான்க்ரூவன்ட் டு -1 mod 17. இப்போ நம்ம 2 பவர் 1000 தான் வேணும். அப்போ 1000 வந்து டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா 250 வரும். அப்போ 1000 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 250 × 4 எழுதலாமா? ஓகே, ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு பக்கமும் ரேசிங் த பவர் 250 ஆன் போத் சைட் பண்ணுறேன். அப்போ 2 பவர் 4 த ஹோல் பவர் 250 கான்க்ரூவன்ட் டு -1 பவர் 250 mod 17. இப்போ -1 பவர் 250ன்றது என்னது? ஈவனும் ஆடாக பாருங்கள், ஈவன் 0ல் முடிஞ்சு அது ஈவன். அப்போ மைனஸ் பவர் ஈவன் வரும்போது பாசிட்டிவ் வரும், அதனால் இங்கே +1 ஆகிடுது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், 2 பவர் 4 த ஹோல் பவர் 250னா இது என்ன வருது? 2 பவர் 1000. ஸோ 2 பவர் 1000 இஸ் கான்க்ரூவன்ட் டு 1 mod 70. அப்போ 2 பவர் 1000 17ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருது? 1 வருது. அதுதான் ரிமைண்டர், அதுதான் ஆன்சர். த ரிமைண்டர் when 2 power 1000 is divisible by 17 is 1. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ரிமைண்டர். இதெல்லாம் ஒரே பேட்டர்னில் இருக்க கொஷின்ஸ், அதனால் அடுத்தடுத்து கொடுத்துட்றேன். ஃபைண்ட் த ரிமைண்டர் obtained in which 2 power 46 dividing 2 power 46 by 47. ஓகே, அப்போ 46ல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருது? அப்போ 47னா ரிமைண்டர் 47ஆல் இதை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துறோம் 2 பவர் 5 வந்து 32, 2 பவர் 6 வந்து 64 வந்துடுது. அப்போ 47க்கு நியர்பையாக இருக்குது 2 பவர் 5 தான். அப்போ 2 பவர் 5 ஈக்குவல் டு 32 வருது அப்படின்னா இது 47க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது? சப்ராக்ட் பண்ணுங்க, 15 கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ஈக்குவல் சிம்பிளை கான்க்ரூவன்ஸாக மாற்றும்போது கான்க்ரூவன்ட் டு -15. ஏன்னா அது -15 இது +15 போட்டிங்கன்னா அது முழுசாக டிவைட் ஆகும். அப்போ இது டிவைட் ஆகணும்னா எவ்வளோ கம்மியாக இருக்குது? -15 கம்மியாக இருக்குது, அதுதான் ரிமைண்டர். அப்போ 2 பவர் 5 கான்க்ரூவன்ட் டு -15 mod 47. ஓகேவா? இப்போ 2 பவர் 46 இருக்கு பாருங்க. இப்போ 46 இந்த 2 பவர் 1000 மாதிரி நம்ம அப்படியே ஹோல் நம்பரை இந்த மாதிரி எழுத முடியல. ஓகேவா? அப்போ எதுக்கு நியர்பையாக வருதுன்னு நம்ம பார்க்குறோம். 2 பவர் 5 ஸ்கொயர் போடுறேன். ஏன்னா 2 பவர் 5 ஸ்கொயர்னா 10 வந்துடுமா? அப்போ 2 பவர் 10க்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு நம்ம பார்க்குறேன். ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுற மாதிரி. ஓகே, 2 பவர் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு -15 ஸ்கொயர் mod 47.
2 power 5 ஸ்கொயர்னா 2 power 10 வந்துட போகுது. ஓகே, மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் 15 ஸ்கொயர்னா 15 225 வருது. இப்போ 225 mod 47னா இந்த 225 47ஆல் டிவைட் பண்ணுங்க, என்ன வருது பாருங்க. டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 37. அப்போ ரிமைண்டர் 37 நம்ம இங்கே போட்டுக்கலாமா. 225க்கு பதிலாக இஸ் கான்க்ரூவன்ட் 37 mod 47. இப்போ 37னா 47க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது, 10 கம்மியாக இருக்குது. அப்போ 37க்கு பதிலாக கான்க்ரூவன்ட் -10 mod 47. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 power 10 இஸ் கான்க்ரூவன்ட் -10 mod 47. நமக்கு 2 power 46 வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரைசிங் த பவர் 4 ஆன் போத் சைட் பண்ணலாமா. அப்போ த ஹோல் பவர் 4 போட்டிங்கன்னா இது 2 power 10மா. 2 power 10 த ஹோல் பவர் 4 போடும்போது 2 power 40 வந்துடும். அதே போல் இங்கே நீங்கள் போட்டிங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 2 power இது 2 ஸ்கொயர் தான், இது 20 தான். இது 2 power 10 இருக்குல்ல, இது ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுறோம். 2 power 10 த ஹோல் ஸ்கொயர்னா 2 power 20 வரும். 10 2s are 20 -10 ஸ்கொயர்னா 100 வந்துடும். இப்போ 147னா எத்தனை இருக்கும் பாருங்க. 147ஆல் டிவைட் பண்ணுங்க, 2 டைம்ஸ் போகும் 97. அப்போ 47 2s are 97, ரிமைண்டர் 6 வரும். அப்போ கான்க்ரூவன்ட் 147 நம்ம எப்படி எழுதலாம், இஸ் கான்க்ரூவன்ட் 6 mod 47, ஏன்னா ரிமைண்டர் 6 வருது. ஓகேவா. இப்போ 6 வருதுன்னா இங்கே 2 power 20 ஆக்சுவலாக 2 power 20 இஸ் கான்க்ரூவன்ட் 6 mod 47. அப்போ 40 வரனா இதுக்கு த ஹோல் ஸ்கொயர் பண்ணலாமா. 2 power 20 த ஹோல் ஸ்கொயர்னா 22s are 40. இங்கே 6 ஸ்கொயர் வரும், 6 ஸ்கொயர்னா 36. இப்போ 47க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது, 11 கம்மியாக இருக்குது. அப்போ -11. அப்போ 2 power 40 வந்து கான்க்ரூவன்ட் -11 mod 47, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம 2 power 46 வேணும். இப்போ 2 power 46க்கு பதிலாக நான் 45 கண்டுபிடிக்கிறேன். 2 power 45 எப்படி எழுதலாம், 2 power 40 × 2 power 5 எழுதலாமா. ஏன்னா 45 40 + 5ன்னு பிரிக்கிறேன். நம்ம அப்படி தான் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 2 power 5க்கு நமக்கு ஆன்சர் தெரியும், 2 power 40க்கு நமக்கு ஆன்சர் தெரியும். அப்புறம் 2 power 1க்கு நம்ம ஆன்சர் தெரியும். அப்படி ஒன்று ஒன்றா பிரித்து தான் நம்ம போடுறோம். 2 power 45 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 power 40 × 2 power 5. அப்போ இந்த 2 power 40 இது ஈக்குவல் சைன் இருக்குது பாருங்கள். இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் கான்க்ரூவன்ஸாக மாறுது. 2 power 40க்கு என்ன ஆன்சர், இஸ் கான்க்ரூவன்ட் -11 mod 47. அதுவும் இன்ட்டு 2 power 5க்கு பதிலாக நமக்கு என்ன வருது, -15 × mod 47. ரெண்டுமே சேம் mod 47னா இன்ட்டு ப்ராடக்ட்டில் ஒரே mod 47 போடலாம். அதுதான் இந்த கான்க்ரூவன்ஸோட ப்ராப்பர்ட்டி. முன்னாடி ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துருக்கோம், அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். A கான்க்ரூவன்ட் B mod M, அதே போல் A கான்க்ரூவன்ட் C mod Mனா A கான்க்ரூவன்ட் B × C mod M, அந்த மாதிரி வர்றது. ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக -11, இதுக்கு பதிலாக -15 × mod 47. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 11 × 15னா 165 வருது. அகெயின் mod 47 வரும்போது 165 டிவைட் பண்ணி பாருங்கள், ரிமைண்டர் என்ன வருது, 24 வருது. அப்போது 2 power 45க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், கான்க்ரூவன்ட் 24 mod 47 எழுதுகிறோம். இது 2 power 45ஓட ஆன்சர். அப்போ 2 × 2 power 45 கான்க்ரூவன்ட் நமக்கு என்ன வரும், ரெண்டு பக்கம் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், கான்ஸ்டன்ட். அப்போ 2 × 2 power 45 இஸ் கான்க்ரூவன்ட் 2 × 24 mod 47. 2 × 24 தான் 48 வரப்போகுது. இப்போ 48 47னா டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வரப்போகுது, இஸ் கான்க்ரூவன்ட் 1 mod 47. அப்போ 2 power 46னா நமக்கு இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே எழுதிக்கோங்க, நான் இங்கே எழுதுகிறேன். 2 power 46 இஸ் கான்க்ரூவன்ட் 1 mod 47. அப்போ எது இதில் உங்களுக்கு இது 47மா, எது ரிமைண்டர், 1 தான் ரிமைண்டர். therefore the remainder is 1. அகைன் இந்த கான்க்ரூவன்ஸில் இது ஒரு யூனிவர்சிட்டி இம்பார்ட்டன்ட் 10 mark question. Show that every integer which is a perfect cube is of the form 7p or 7p + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பர்ஃபெக்ட் கியூப்னா இந்த ஹோல் கியூப் இருக்கிறது. இப்போது எது கியூப், பர்ஃபெக்ட் கியூப்னா 8 வந்து பர்ஃபெக்ட் கியூப், ஏன்னா 2 கியூபோட ஆன்சர் வந்து 8 இல்லையா. அதே போல் 3 கியூப்னா 27. அப்போ 27 வந்து பர்ஃபெக்ட் கியூப். ஸோ அந்த ஒவ்வொரு பர்ஃபெக்ட் கியூப் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா 7p ஆர் 7p + or -1. அப்போ 7pனா என்ன அர்த்தம், மல்டிபிள் ஆஃப் 7ல் இருக்கும், இல்லை மல்டிபிள் ஆஃப் 7 + 1, இல்லை மல்டிபிள் ஆஃப் 7 -1ன்னு அர்த்தம். இப்படி தான் வருதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. அப்போது ஒரு இன்டிஜர் இருக்குன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஜென்ரலாக ஒரு இன்டிஜரை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 7p ஆர் 7p + or -1னா mod 7, அந்த அப்போ 7ஆல் டிவைட் பண்ணுறோம், அந்த கான்செப்ட் எடுத்துக்கிறோம். அந்த கான்க்ரூவன்ஸ் ரிலேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா. அப்போது இந்த ரிசல்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு இன்டிஜர் எடுத்துக்கிறோம். அண்ட் இன்டிஜர் n when it is divided by 7, ஒரு இன்டீஜரை 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ரிமைண்டர் வரும், 0லேருந்து 6 வரைக்கும் வரலாம். அதான் mod 7க்கான ரிமைண்டர்ஸ். கரெக்டாக. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். n when it is divided by 7 has one of the remainders 0, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ every integer has one of the form. அப்போது 0 வந்து ரிமைண்டராக வருதுன்னா அந்த நம்பர் என்ன இருக்குன்னு அர்த்தம், கண்டிப்பாக டிவைடட் பை 7 அப்படின்னா மல்டிபிள் பை 7. அப்போ அது 7mன்ற ஃபார்மேட்டில் இருக்குமா.
இப்போது ஒரு நம்பரை 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வருது அப்படின்னா எப்படி இருக்கும்? 7m + 1 இருக்கும். இப்போ 8ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களேன். 8 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1, அப்போ 7 + 1 கரெக்டா? அதே போல் 17 கூட எடுத்துக்கோங்க. 17 இல்லை 15 எடுத்துக்கோங்க. 15 எப்படி எழுதுவீங்க? 7 2s are 14 + 1. அப்போ எல்லாமே 7m + 1 ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ ரிமைண்டர் 1 இருக்குன்னா அந்த நம்பர் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்? 7m + 1. ரிமைண்டர் 2னா எப்படி இருக்கும்? 7m + 2. ரிமைண்டர் 3 இருக்குன்னா அந்த இன்டிஜர் எப்படி இருக்கும்? 7m + 3. ஸோ அதே போல் ரிமைண்டர் 6 வரைக்கும் இருக்கிறத நம்ம எழுதியிருக்கோம். கரெக்டா? ஓகே. இப்போ இந்த பாருங்கள் 7m 7m + 1 7m + 2 7m + 3 வரைக்கும் இருக்கட்டும். இப்போ இந்த 7m + 6 பாருங்களேன். 6னா 7க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1 கம்மியாக இருக்குது. அப்போ +6 பதிலாக -1 போட்டுக்கலாமா? 7m - 1 அந்த ரிமைண்டர். ஓகேவா? அதே போல் +5க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது? 2 கம்மியாக இருக்குது. அப்போ 7m - 2. அதே போல் 7m + 4க்கு பதிலாக 7 - 4னா -3 +3 அப்போ -3 கம்மியாக இருக்குது. அப்போ 7m - 3 எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த 7m மட்டும் அப்படியே இருக்கும். இங்கே 7m + 1 வருது, கடைசியில் 7m - 1 வருது. இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி 7m +or -1. இங்கே +or- இருக்குது. இந்த இடத்துல +or-. ஓகே. ஸோ அதே போல் 7m + 2வையும் 7m - 2வையும் கிளப் பண்ணி 7m +or-2. 7m + 3 7m - 3 கிளப் பண்ணி 7m +or-3. ஓகே. ஸோ மொத்தம் நமக்கு 1 2 3 4 5 6 7 ரிமைண்டர் இருக்குது. அது மொத்தமாக 4 கேட்டகரியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரிமைண்டர் இருக்குல்ல, இது ஜென்ரலாக இது மொத்தமாக நான் என்ன இதுதான் பர்ஃபெக்ட் கியூப்னு சொல்லியிருக்கேங்க. இந்த ஹோல் கியூப் இருக்கணும். அப்போது இந்த பர்ஃபெக்ட் கியூப் இந்த ஃபார்மில் இருக்குன்னா நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம்னா 7m + or the whole cube எழுத போகிறோம். இப்போ ஆருக்கு 0 போட்டிங்கன்னா 7m வந்துடும். ஆருக்கு 1 போட்டிங்கன்னா இந்த +or-1 வந்துடும். 2 போட்டிங்கன்னா +or-2, 3 போட்டிங்கன்னா +or-3. அப்போ ஆரோட ரேஞ்ச் எங்கே இருக்குது? 0லிருந்து 3 வரைக்கும் இருக்குது. கரெக்டா? இப்போ இந்த ஹோல் கியூப் போடுறோம். இப்போ இது a + b the whole cube ஃபார்முலா இல்லை a - b the whole cube ஃபார்முலா? என்ன ஃபார்முலா வரும்? a cube இங்கே ப்ளஸ்னா ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ். இந்த இடமும் இந்த இடம் தான் +or- வரும். கரெக்டா? அப்போ a³ + 3a² b + 3ab² + b³ ப்ளஸில் மைனஸ் வரும்போது இந்த ஃபஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் தான் மைனஸ் ஆகும். கரெக்டா? ஸோ அதனால் இந்த இடத்துல +or-, இது +or-, அதே போல் இங்கே +or-. a + b the whole cube ஃபார்முலாவும் a - b the whole cube ஃபார்முலாவும் கிளப் பண்ணி இங்கே எழுதுறோம். உங்களுக்கு வேணால் அதை எழுதி காமிக்கவா? ஸோ a + b the whole cubeனா உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்கள் பாப்போம். a³ ப்ளஸ் ஏல 1 ரெடியூஸ் ஆகும்போது 3 வரும். 3a² b ப்ளஸ் ஏல 1 குறையும்போது திருப்பி b இன்க்ரீஸ் ஆகும். 3ab² ப்ளஸ் a ஃபுல்லாக போயிடுச்சுன்னா b³ வரும். ஆக்சுவலாக பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்போம். ஸோ இதுவே a - b the whole cubeனா என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். a³ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ், அடுத்து பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ். அப்போ இந்த 2 இடம் மட்டும் தானே வருது. ஸோ அப்போ a + b the whole cube நம்ம எப்படி எழுதலாம்னா a³ +or- 3a² b + 3ab². அதே போல் இந்த 2 இடம் தான் சைன் சேஞ்ச் ஆகுது. b³. ஓகே. ஸோ இதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 7m + or the whole cubeனா 7m the whole cube +or- 3 times இதுக்கு ஸ்கொயர் இன்ட்டு r. அப்போ ப்ளஸ் மட்டும் வரும். 7m × r² +or- r³. இப்போ இதெல்லாம் பாருங்களேன். 7m the whole cubeனா 7m × 7m × 7m மல்டிபிள் ஆஃப் 7ஆ? இதுவும் பாருங்கள் மல்டிபிள் ஆஃப் 7ஆ? இதுவும் மல்டிபிள் ஆஃப் 7. அப்போ இது 3 மல்டிபிள் ஆஃப் 7னா அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். மல்டிபிள் ஆஃப் 7 +or- r³. அப்போ மல்டிபிள் ஆஃப் 7 தான் m(7)னா மல்டிபிள் ஆஃப் 7 அர்த்தம். அப்போது ஹென்ஸ் இந்த 4 பாசிபிள் கேசஸ் நமக்கு என்னென்ன வந்திருக்கு? இப்போ இந்த ஆரோட ரேஞ்ச் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஆர் என்னவாக இருக்கும்? நம்ம இங்கே தான் எழுதியிருக்கோம் இல்லையா? இதை தான் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆர் வந்து ஒன்று 0வாக இருக்கும், இல்லை 1 இல்லை 2 இல்லை 3. அப்போ ஆர் வந்து 0 1 2 3. அப்போ மொத்தம் 7 ரிமைண்டராக இருந்தது. 0 இது வரைக்கும்னா 6 ரிமைண்டர், 0 சேர்த்தினா 7 ரிமைண்டர். 7 ரிமைண்டரை தான் நம்ம 4 ரிமைண்டராக ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஹென்ஸ் இந்த 4 பாசிபிள் கேசஸ் வி ஹேவ். என்ன வருது? n³ 7m the whole cube. அப்போ மல்டிபிள் ஆஃப் 7 வரப்போகுது. அடுத்து n³ இந்த செகண்ட் இந்த ரிமைண்டர் எடுக்கிறோம். 7m + or - 1 the whole cube நமக்கு என்ன வரப்போகுது? இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 7 +or- r³. இப்போ இங்கே r1னா இங்கே +or-1³. இங்கே r2னா +or-2³. r3னா +or-3³. ஸோ அதுதான் இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். சப்போஸ் n வந்து 7m +or-1 அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் அந்த ஹோல் கியூப் போடும்போது நமக்கு என்ன வரும்? மல்டிபிள் ஆஃப் 7 +or-1. 1³ 1 தான் வரப்போகுது. ஸோ வேணுன்னா இங்கே நீங்கள் 1³ எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் தான் m(7) +or- m7னா மல்டிபிள் ஆஃப் 7 +or-1. ஸோ அதே போல் இங்கே எழுதும்போது 7m +or-2 the whole cubeனா உங்களுக்கு என்ன வரும்? மல்டிபிள் ஆஃப் 7 +or-2³ எழுதுவீங்க. 2³ தான் 8.
இப்போ 8னா மல்டிபிள் ஆஃப் 7னா அந்த கான்குருவன்ஸ் ரிலேஷன் யூஸ் பண்ணும்போது 8 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வருது. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 8க்கு பதிலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 போட்டால் போதும். ஸோ அதே போல் 7m ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 த ஹோல் கியூபாக இருந்துச்சுன்னா அந்த n வந்து மல்டிபிள் ஆஃப் 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 கியூப். 3 கியூப்னா 27. 27 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 7 3s are 21, ரிமைண்டர் 6. அப்போ ரிமைண்டர் 6 எழுதலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ப்ளஸ் 6னா எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1 கம்மியாக இருக்குது. அப்போ ப்ளஸ் 6 பதிலாக மைனஸ் 1 போட்டுக்கலாமா? அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா ஃபஸ்ட்டு மைனஸ் ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ மல்டிபிள் ஆஃப் 7 மைனஸ் ப்ளஸ் 1. அப்போ மைனஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 சொல்லலாமா? அப்போ இங்கே பாருங்கள், மல்டிபிள் ஆஃப் 7 இருக்குது. இந்த ஃபார்மேட் இருக்கும்போது மல்டிபிள் ஆஃப் 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்குது. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வரும்போது மல்டிபிள் ஆஃப் 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்குது. 7m ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இருக்கும்போது நமக்கு என்ன வருது? மல்டிபிள் ஆஃப் 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வருது. அப்போ இந்த 3 கேசஸில் மல்டிபிள் ஆஃப் 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வருது, ஒரு கேஸில் மல்டிபிள் ஆஃப் 7 வருது. அதுதானே நம்ம ப்ரூவ் பண்ணணும். பாருங்கள், ஷோ தட் எவ்ரி இன்டிஜர் விச் இஸ் எ பர்ஃபெக்ட் கியூப் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 7p ஆர் 7p ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அதாவது மல்டிபிள் ஆஃப் 7ஆக இருக்கணும் ஆர் மல்டிபிள் ஆஃப் 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ஆக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுதான் அந்த ஃபார்மேட்டில் இருக்கு. இந்த ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்கள். ஹென்ஸ் ப்ரூவ் த ரிசல்ட். In every case, the cube has one of the form multiple of 7 or 7p plus or minus 1. Okay. So, அடுத்து இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்த்துலாம். If x be a congruent with r with respect to the modulo m, அப்போ m ஆல் டிவைட் பண்ணுறோம் with respect to r, then f of x will be congruent with f of r with respect to modulo m. இந்த fக்கும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், முன்னாடி ப்ராப்பர்ட்டிலாம் கொடுத்துருக்கோம். a congruent b mod m இருந்துச்சுன்னா f of a congruent to f of b mod m பார்த்துருக்கோம் இல்லையா? அதுதான் இது உங்களுக்கு. ஸோ ஃபங்க்ஷன் பாலினாமியலுக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் போட போகிறோம். ஷோ தட் எக்ஸ் பவர் 5 மைனஸ் எக்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 30 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிறோம். இதில் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். எக்ஸை காமனாக எடுத்துகிட்டா நமக்கு என்ன வருது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. இப்போ எஃப் ஆஃப் 0னா என்ன வருதுன்னு பார்க்குறேன். 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும். எஃப் ஆஃப் 1னா இங்கே 1 வரும். 1 இன்ட்டு 1 மைனஸ் 1. ஏன்னா 1 பவர் எனிதிங் இஸ் 1 தானே. 1 மைனஸ் 1 0 ஆகும். 1 இன்ட்டு 0 0 ஆகிடுது. எஃப் ஆஃப் 2னா எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க. 2 இன்ட்டு 2 பவர் 4னா 16. 16 மைனஸ் 1னா 15. அப்போ 2 இன்ட்டு 15. 2 கியூப்னா அதே போல் 3 இன்ட்டு 2 பவர் 4 16. சாரி, இது 3. 3 வரும்போது 3 பவர் 4 81 வரும். 81 மைனஸ் 1னா 80 வருது. அதே போல் எஃப் ஆஃப் 4 வரும்போது 4 இன்ட்டு 4 பவர் 4னா 256. 256ல் 1 போச்சுன்னா 255. எஃப் ஆஃப் 5னா இங்கே 5 இன்ட்டு 5 பவர் 5 வரும். 5 பவர் 5னா 625 மைனஸ் 1னா 624. அப்போ எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 3, எஃப் ஆஃப் 4, எஃப் ஆஃப் 5 ஆர் டிவிசிபிள் பை 5. ஏன் டிவிசிபிள் 5 பாருங்கள். மல்டிபிள் ஆஃப் 15 வருதா? 15னா டிவிசிபிள் பை 5. 80 0ல் முடிஞ்சால் இது கண்டிப்பாக டிவிசிபிள் பை 5. இன்ட்டு 5ல் முடிஞ்சாலே அது மல்டிபிள் பை டிவிசிபிள் பை 5. இது 624, இது தெரியாது. ஆனால் இன்ட்டு 5 இருக்குது பாருங்கள். அப்போ மொத்தமாக இது வந்து டிவிசிபிள் பை 5. அப்போது எந்த ரிமைண்டர் எடுத்தாலும் எஃப் ஆஃப் 0லேருந்து எஃப் ஆஃப் 5 வரைக்கும் எடுத்தாலும் நமக்கு என்ன வருது? அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிவிசிபிள் பை 5. அப்போது எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 3, எஃப் ஆஃப் 4, எஃப் ஆஃப் 5 ஆர் டிவிசிபிள் பை 5 வருது. அதே போல் இஸ் டிவிசிபிள் பை 6 வருதான்னு பார்க்கணும். எப்போ டிவிசிபிள் பை 6ன்னு பாருங்கள். 0 வந்தால் டிவிசிபிள் பை 6. இந்த 15 பாருங்கள். 15 எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு 5. 2 3s are 6 வருது இல்லையா? அப்போ 6 வந்தாலே மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 6 வந்தாலே இந்த டிவிசிபிள் பை 6. இங்கே 3 இருக்குது. 80லேருந்து ஒரு 2 வரும் இல்லையா? 3 இன்ட்டு 2 மல்டிபிள் ஆஃப் 6 இருந்தால் இதுவும் டிவிசிபிள் பை 6. இங்கே 4ல் ஒரு 2 இருக்கும். 255 பாருங்கள். இந்த டிவிசிபிள் பை 3 நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டிஜிட்ஸ் ஆட் பண்ணி பார்ப்போம். ஞாபகம் இருக்கவங்களுக்கு 5 5 கூட்டினா 10, 10 2 12. 12 வந்து 3ஆல் டிவைட் ஆகுது. அப்போ இந்த 3 இன்ட்டு சம்திங் நம்ம எழுதலாம். அப்போது இதில் ஒரு 2 இருக்குது, இதில் 3 இருக்குது. அப்போ இதுவும் மல்டிபிள் ஆஃப் 6ல் வரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 6. ஓகே, 5 அப்படியே இருக்கட்டும். 624 பாருங்கள். 6ஆல் டிவைட் ஆகுது பாருங்கள் இதுங்க. ஓகே, இதுவும் டிவிசிபிள் பை 6. அப்போது எஃப் ஆஃப் 0லேருந்து எஃப் ஆஃப் 5 டிவிசிபிள் பை 5ஆகவும் இருக்குது, டிவிசிபிள் பை 6ஆகவும் இருக்குது. அப்போ 5 இன்ட்டு 6னா கண்டிப்பாக அது டிவிசிபிள் பை 30. ஸோ அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ் த ப்ராப்ளம். ஸோ இதில் தான் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் த கான்குருவன்ஸ் ரிலேஷன். அதிலிருந்து நம்ம கேட்குற ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க? ஒன்று ரிமைண்டர் கேட்பாங்க, இல்லை டிவிசிபிள் இதால் டிவைட் ஆகுது, டிவிசிபிள் பை திஸ் நம்பர்னு கேட்பாங்க. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்? ஏ கான்குரண்ட் பி மாடியம், அதையும் அந்த ரிசல்ட்டையும் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.